ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டம் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த லிங்க் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இது உண்மையாவா இல்லை ஃபேக்கா அப்படின்றத பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பார்த்தா இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோவாக உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெசேஜ் தான் நீங்கள் டிலீட் பண்ணிக்க. நீங்கள் யாருக்கும் ஃபார்வர்டு பண்ணாதீங்க. ஓகே, அதாவது மாணவர்களின் லேப்டாப் திட்டம் 2023க்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிற மாதிரி பார்த்தோம். ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ சொந்தமாக லேப்டாப் வாங்காத இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நாங்கள் இலவசமாக லேப்டாப் கொடுக்குறோம் மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2023 இந்த வருஷத்துக்கு 9,60,000 பேருக்கு நாங்கள் இலவச லேப்டாப் வழங்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வேறு கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ லேப்டாப் கொடுக்குறோன்றதை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது முழுக்க ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கேம்னே சொல்லலாம். சேம் 2022 இதே மெசேஜ் பார்த்தோம் ஃபார்வர்ட் ஆகி இதே லிங்க் கொடுத்துருந்தாங்க. அப்பயும் பார்த்தா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ முழுக்க ஒரு ஃபேக்காக தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்கேம்னே கூட சொல்லலாம். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெசேஜ் நீங்கள் யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, நீங்களும் அப்ளை பண்ணாதீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் ஏற்படுத்தின வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தா நிறைய ஸ்கேம் எல்லாமே நடக்குது. ஸோ ஜாப் மூலமாக நிறையா ஃபேக்காக பண்ணுறாங்க. ஸோ நிறைய மணி பார்த்தா திருட்டு போகுது. இந்தமாரி எக்கச்சக்கமான ஸ்கேம் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. அந்த விதத்தில் இதுவும் ஒரு ஸ்கேம்னே சொல்லலாம். ஓகே, கண்டிப்பாக பார்த்தா இது ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. எக்கச்சக்கமாக எல்லாருடைய வாட்ஸ்அப்புமே பார்த்தா ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணாதுங்க. அப்படி யாராச்சும் சொன்னாலும் இது ஃபேக் அப்படின்றது நீங்களே பார்த்தா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக பார்த்தா 100% இது பார்த்தா ஒரு ஃபேக்கான நியூஸ் தான். யாருமே அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தா ஜஸ்ட் ஒரு டெமோக்காக, ஒரு அவேர்னஸ்க்காக இந்த லிங்க்கில் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். நீங்கள் யாருமே அந்த லிங்க்கில் போய்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. முழுக்க ஒரு ஃபேக் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன்னா, அவங்க கொடுக்குற லிங்க்கை பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யூஆர்எல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுலேயுமே பார்த்தா ஒரு ஃபேக் ஆக்சஸாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடையும் அவங்களுக்கான லிங்க்கோட யூஆர்எல் பார்த்தா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ யூஆர்எல்கான லிங்க்கும் சரி, பிஹெச்பிக்கான லிங்க் பார்த்தா ஷேர் அதுவும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு டைம் நம்ம கிளிக் பண்ண சொல்ல வேறு லிங்க் பார்த்தா நமக்கு வேறு லிங்க் நமக்கு ஆகுது. ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து தெரியுது இது பார்த்தா ஒரு முழுக்க ஒரு ஃபேக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை பற்றி பார்த்தலாம். ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரீ லேப்டாப் ஃபார் ஸ்டூடெண்ட் 2023 கொடுத்துருக்காங்க. அப்ளை ஆன்லைனு. சேம் இதே மாதிரி தான் 2022 வேறு லோகோ கொடுத்தாங்க, வேறு மாதிரி டிசைனில் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2023 புதுசாக டிசைன் மாற்றி அமைச்சிருக்காங்க. வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்கள் நேம் என்ன எல்லாமே கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ பெயர் கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ எந்த மாதிரி நான் படிக்கிறேன். ஸோ முழுக்க ஃபேக் தான். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக, ஒரு டெமோக்காக மட்டும் தான் காட்டுறேன். நீங்கள் யாருமே ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, ஸோ கீழே கொடுத்துருக்காங்க எந்த காலேஜ் படிக்கணும்னு கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுன்றதெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த லேப்டாப் தேவைப்படுதோ அதே நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே கீழே ஒரு கொஸ்டின் மாரி கேட்டிருக்காங்க. மேத்தமெட்டிக்கல் ஆப்ஷன் சால்வ் பண்ணிட்டு அடுத்தது அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இது வரைக்கும் பார்த்தா 3 லட்சம் 4 லட்சம் மேற்பட்டவர் பார்த்தா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் அதுக்கான லிங்க் பார்த்தா போயிட்டே இருக்க பாருங்கள். நம்பர் ஆஃப் இது பார்த்தா ஷேர் ஆகிட்டே இருக்குது அதிகபட்சமாக. ஏன்னா இந்தியா ஃபுல்லே பார்த்தா இது போயிட்டு இருக்குது. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கு. அவங்கவுங்க நேட்டிவ் லாங்குவேஜில் இந்த மாதிரி ஃபேக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, உங்களுக்கான விண்ணப்பம் பார்த்தா பெறப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான இந்த லேப்டாப் பெறதுக்கு தொடரும்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பார்த்தா போலியதை நாங்கள் ஃபஸ்ட், அதாவது ஃபேக்கான நியூஸ் நாங்கள் ஃபஸ்ட் நினச்சோம். பட் இருந்தாலும் 3 நாட்களுக்கு அப்புறம் எங்கள் லேப்டாப் கிடச்சிருந்த மேலே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அவங்களே பார்த்தா கிரியேட் பண்ணுறது தான். அவங்களே தமிழில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே பாருங்கள். ஸோ எல்லாமே பார்த்தா முழுக்க ஒரு ஃபேக் தான். இப்போ நீங்கள் தொடரவும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்தமாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு உங்கள் பெயர் கேட்டிருக்காங்க, உங்களுடைய நோக்கம், ஸோ எதுக்காக லேப்டாப் வாங்குறீங்கிறதுக்கான நோக்கம் கேட்டிருக்காங்க. அதே இல்லாமல் அவங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் கோரிக்கை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்தமாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தா ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 15 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு லேப்டாப் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெசேஜை நீங்கள் 15 பேருக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது 5 குரூப்பாச்சும் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் பார்த்தா உங்களுக்கான வாட்ஸ்அப் உள்ள இந்த மாதிரி மெசேஜ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகிறதுக்கான முக்கிய காரணமே இதான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா 15 நண்பர்களுக்கு ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 5 குரூப்க்கு ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 100% பார்த்தா ஒரு ஃபேக்கான நியூஸ் தான். நீங்கள் யாருமே ட்ரை பண்ணாதீங்க. முழுக்க ஃபேக்கு. ஓகே, இதேமாரி நம்ம
ஷேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் காட்டினா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ வாழ்த்துக்கள் இந்த மாதிரி கொடுத்துறாங்க, உங்களுக்கான லேப்டாப் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஒரு சில வெரிஃபிகேஷன்லாம் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இப்போது சரிபார்க்கவும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நாங்கள் கொடுக்குற எந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணது எல்லாமே தெளிவாக வெரிஃபை பண்ணுங்கன்றதையும் கொடுத்துருக்காங்க. இல்லை இருக்க பாருங்கள், சரிபார்க்கவும் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போகுது. வேறு ஒரு பேஜ், அது வந்து பார்த்தோன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சர்வே பேஜுக்குள்ள வந்து போகுது. நீங்கள் வந்து சர்வே வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் உங்கள் நேம் என்ன ஜென்ரல் எல்லாமே வந்து பார்த்தா வேறு ஒரு வெப்சைட்டில் போயிட்டு சர்வே மாரி வந்து பார்த்தா எடுக்குது. ஓகே, இது வந்து பார்த்தா முழுக்க முழுக்க ஃபேக் தான். இவங்க வந்து பார்த்தா கடைசியாக சர்வே பேஜுக்கு வராங்க. நம்ம இந்த மாதிரி சர்வே வந்து எடுக்கிறது காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து பார்த்தா மணி வந்து அந்த வெப்சைட் மூலமாக அவங்களுக்கு வந்து மணி வந்து போகும். ஸோ நம்ம வந்து பார்த்தா நிறைய சர்வே வந்து சர்வேக்குன்னு வந்து பார்த்தா ஸோ நிறைய வெப்சைட் வந்து இருக்குது. அந்த மாதிரி அவங்க ஒரு வெப்சைட் சஜஸ்ட் பண்ணி இதில் வந்து சர்வே வந்து பண்ண சொல்கிறாங்க. அந்த வெப்சைட்டில் பண்ணினா உங்களுடைய நேம் என்ன ஜென்டர் என்ன எல்லாமே வந்து உங்களுடைய பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கேட்கும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சர்வே பண்ணுறதுக்கு நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி சர்வே பண்ண சொல்ல அவங்களுக்கு வந்து வெப்சைட் மூலமாக நிறைய மணி வந்து கிடைக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சர்வே முடிச்சதுக்கப்புறம் வேற ஒரு பேஜுக்குள்ளே போகும். அதில் போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக வந்து பார்த்தா உங்களுக்கான லேப்டாப் வந்து கிடச்சிருச்சு. உங்களுக்கான ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க, நாங்கள் லேப்டாப் வந்து கொரியரில் அனுப்புகிற மாதிரி டீட்டெயில்ஸ் வேறு கேட்குறாங்க. அதை சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கான லேப்டாப் வர மாதிரி சொல்லுவாங்க. நீங்களும் சென்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா உங்களுக்கான அட்ரஸ் அனுப்பிடுவாங்க. எல்லாமே நீங்கள் அனுப்பிட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கண்டிப்பாக இன்னொரு ஸ்கேம், ஃபைனல் ஸ்கேம் என்ன, உங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்பாங்க, உங்களுக்கான ஃப்ரீ லேப்டாப் ஸ்கில்லிங் வந்து செட் ஆகிட்டீங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கட்டணும். அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டினா உங்களுக்கு வந்து பார்த்தா லேப்டாப் அனுப்பிடுவோன்ற மாதிரி ஸோ ஃபைனலாக வந்து முடிவு எடுப்பாங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கான ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஓகே, இதான் இந்த ஸ்கேமோட முழு பெருமை. ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தா மல்டிபிள் பெனிஃபிட் அவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே வந்து கிடையாது. நம்ம முழுக்க முழுக்க ஒரு ஸ்கேமில் தான் வந்து மாட்டிப்போம். ஓகே, ஸோ வெப்சைட் நம்ம யூஸ் பண்ண மூலமாக அவங்களுக்கு வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்டே வந்து பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இந்த மாதிரி காசு வந்து வாங்கிடுவாங்க. எந்த லேப்டாப்புமே அனுப்ப மாட்டாங்க. ஓகே, இதை வந்து பார்த்தா இந்த ஸ்கேமோட முழுக்க வீடியோஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவை எடுத்துக்கோங்க, நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த லிங்க் வந்து பார்த்தா எல்லா குரூப்புமே ஸோ நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் வந்து பார்த்தா ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப வேர்லேயே வந்து ஃபார்வேர்ட் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்து இது உண்மைன்ற மாதிரி நம்பி அப்ளை வந்து பண்ணுவீங்க. ஸோ யாருமே அப்ளை வந்து பண்ணாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.